இதோட டேஸ்ட் வார்த்தையால் சொல்ல முடியாது. ஒரு சூப்பரான பார்ட்டி ஸ்டார்டர் தந்தூரி தங்கடி கபாப். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு நான் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை நல்லா கொஞ்சம் டீப் கட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீன் சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ், கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ செகண்ட் மேரினேஷனுக்காக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், அடுத்தது நம்மளோட தேசம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நம்மளோட தேசம் நவாபி கரம் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்க்கறதால நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் மனமாகவும் இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். நீங்களும் எங்களோட தேசம் மசாலாஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட வெப்சைட் desamfoods.comலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மெல்டட் பட்டரும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் ஃபுட் கலர், இந்த தந்தூரி கலருக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. இது மேரினேட் ஆகும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்போவே அந்த தந்தூரி ஸ்மெல் வந்துடும். அந்தளவுக்கு உங்கள் வீடே மணக்கும். இப்போ ஒரு பேனில் திரும்ப கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கன் பீசஸை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். எல்லா பீசஸும் வச்சுட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இது லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு நான் வந்து டைரக்ட் ஃபயரில் வந்து குக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த கிரில் மார்க்ஸ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அதே பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஒரே ஒரு பீஸ் சார்கோல் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஃபைனலாக இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம், அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்து கார்னிஷ் பண்ணிடுங்க. சும்மா நீங்கள் ஸ்டார்டர் மாதிரி அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா பட்டர் நான் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். நிஜமாவே டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும். இப்படி ஒரு டேஸ்டியான ட்ரம் ஸ்டிக் வந்து நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.